Hello students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard max bookல உள்ள chapter 6 trigonometry lessonல உள்ள exercise 6.4ல உள்ள third sum பாருங்க. If the angle of elevation of a cloud from a point h meters above a lake is θ1 and the angle of depression of its reflection in the lake is θ2, prove that the height that the cloud is located from the ground is h into tan θ1 plus tan θ2 divided by tan θ2 minus tan θ1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது angle of elevation of a cloud from a point வந்து h meters above a lake is θ1 and the angle of முதல்ல இது lake கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ அது வந்து எங்க இருக்குதுன்னா ஒரு இதுல இருக்கு. இதுல வந்து ஒரு லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஓகேவா. சோ நம்ம இந்த பாயிண்ட வந்து நம்ம என்னன்னு கொடுத்துக்கலாம், ஏன்னு நான் கொடுத்துக்கிறேன். சோ அதனுடைய அது ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுல நிக்குது. சோ இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன். சோ இதுக்கு வந்து நான் பின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. சோ இதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். இது வந்து சர்ஃபேஸ் ஆஃப் தி லேக். அதுல வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் இதுல இருந்துட்டு நம்ம வந்து என்ன பண்றாங்க, கிளவுட வந்து பாக்குறாங்களா θ1 ஆங்கிள். சோ நான் கிளவுட வந்து நம்ம இதுல மார்க் பண்ணிக்கலாமா. சோ இதுல மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க சீன் வச்சுக்கோங்க. ஓகேப்பா. அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் அது ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பாயிண்ட், அதாவது இதுக்கு இல்லையா இந்த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன், அதுல இருந்து இந்த பாயிண்ட் h மீட்டர்ஸ், இது வந்து h மீட்டர்ஸ்னு கொடுத்திருக்காங்க. above a lake is லேக்குக்கு மேல இருந்து தான் அவங்க வந்து θ1 வந்து அப்சர்வ் பண்றாங்க. லேக் இஸ் θ1. சோ பாயிண்ட்க்கு மேல இருந்து நமக்கு மேல பாக்குறாங்க. ஓகேவா. சோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தானே சொல்றாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்றதுனால இங்க இருந்தது இந்த கிளவுட் வரைக்கும் என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்றாங்களா θ1. சோ நான் அதை வந்து இந்த இதுக்கு வந்து இது ஈக்குவலா இங்க லைனை போட்டுக்கிறேன். அப்பதான் நமக்கு θ1 ஆங்கிள் வந்து வரைய முடியும். சோ இது வந்து நான் θ1 வரைஞ்சுக்கிறேன். ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் தி லேக் படம் வரைஞ்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் நமக்கு வேணும். லேக், அதாவது லேக்குக்கு அபோவ் மேல. சோ மேல அஞ்சோம்னால நான் இதுல வந்து இந்த பாயிண்ட் லேக்குக்கு மேலன்னா நான் இதுல வந்து ஒரு பாயிண்ட குறிச்சுக்கிறேன். குறிச்சிட்டு அதுக்கு நான் பீன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து கிளவுட வந்து θ1 ஆங்கிள் வந்து நம்ம அப்சர்வ் பண்றாங்களாம். அதுக்கு அப்புறமா என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, and the angle of depression of its reflection in the lake is θ2. அந்த கிளவுடோட ரிஃப்ளெக்ஷன் வந்து லேக்ல வந்து படம் இல்லையா. சோ இந்த கிளவுட் இங்க இருக்குன்னா இது லேக். லேக்குன்னா அங்க ஃபுல்லா தண்ணி தானே இருக்கும். சோ அப்ப இந்த கிளவுடோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த இடத்துல லேக்குக்கு உள்ள வந்து விழுது. ஓகேவா. சோ லேக்குக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு விழுது. நான் அதை வந்து நம்ம கிளவுட சீன்னு எடுத்தனால நான் இதை வந்து C' வச்சுக்கிறேன். ஏன்னா இதுவும் நமக்கு கிளவுட் தான். அதாவது இந்த கிளவுடோட ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா. சோ அதை வந்து அவங்க என்ன ஆங்கிள் பாக்குறாங்களாம், θ2 ஆங்கிள் வந்து அப்சர்வ் பண்றாங்களாம். சோ அதே சேம் பாயிண்ட்ல இருந்து இதை வந்து இந்த θ2 ஆங்கிள் வந்து அப்சர்வ் பண்றாங்களா அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை. சோ அப்போ அதை நம்ம அந்த லேக்கு கூடாலேயே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நான் இதுக்கு வந்து டின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஈன்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. சோ அது அவ்வளவுதான். இப்ப இது h மீட்டர்னா நமக்கு இதுவும் h தான். அப்புறமா CD நமக்கு தெரியாது, அதனால நான் இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதே போல இப்ப நமக்கு tan θ1 ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு இந்த சைடு வேணும் இல்லையா, இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜஸ்ட் சைடு. சோ அதனால இதை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. அப்புறம் இது ஒய்னா கண்டிப்பா இதுவும் நமக்கு ஒய்யா தான் இருக்கும். சோ இது ஹெச்னா இதுவும் ஹெச் தான் இல்லையா. சோ இப்போ இது வந்து சர்ஃபேஸ் ஆஃப் தி லேக் இல்லையா. இது வந்து ஒரு லேக்கு. சோ இப்போ இதுல இருந்து கிளவுட் வரைக்கும் உள்ள இதே டிஸ்டன்ஸ் தான் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கிளவுடுக்கும் இருக்கும். இப்போ ஈஸி இது மொத்தமா டோட்டலா வந்து என்னவா இருக்கும், x பிளஸ் ஹைச்சா இருக்கும். அதே போல இதுவும் ஃபுல்லா டோட்டலா என்னவா தான் இருக்கும், x பிளஸ் ஹைச்சா தான் இருக்கும். இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் என்னவா தான் இருக்கும், x பிளஸ் ஹைச்சா தான் இருக்கும். இது புரியுது இல்ல உங்களுக்கு. அதாவது இந்த லேக்ல இருந்து கிளவுட் வரைக்கும் உள்ள என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே தான் அந்த கிளவுடோட ரிஃப்ளெக்ஷன் வந்து லேக்குக்கு உள்ள படும் போதும் அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அப்போ இங்க வந்து நம்ம x பிளஸ் ஹைச் வந்து டிஸ்டன்ஸா இருக்கும் போது கண்டிப்பா அந்த லேக்ல இருந்து அதனுடைய கிளவுட்ஸோட ரிஃப்ளெக்ஷனும் நமக்கு x பிளஸ் ஹைச்சா தான் இருக்கும். ஓகேவா. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம இது எடுத்து எழுதிக்கலாம். நம்ம இப்போ லெட் நான் CD ஈக்குவல் டு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் வேற என்ன எடுத்துக்கிறேன், BD
BD equal to நான் ஒய்ன்னு எடுத்துருக்கிறேன். ஓகேவா? ஹைச் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஹைட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால ஹைச், அதாவது லேக்ல இருந்து ஒரு ஹைட்ல வந்து அந்த பாயிண்ட வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸோ அது கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஹைச்சுனால இதுவும் நமக்கு கண்டிப்பா ஹைச் தான். ஸோ அவ்வளவுதான். இப்போ எடுத்துட்டேன். இனி என்ன பண்றேன், நான் இப்போ ஃபர்ஸ்ட் tan θ1 எடுக்க போறேன். அதாவது இந்த ட்ரையாங்கிள். இன் ட்ரையாங்கிள் என்ன வரும், BDC. in triangle BDC, இந்த triangleல tan θ1 equal to என்ன வரும் பாருங்க, opposite side divided by adjacent side. அப்போ x divided by y ன்னு வருமா? நான் y இங்க எடுத்துக்கிறேன். x divided by tan θ1 நான் கீழே கொண்டு வரேன். ஸோ இப்போ இதை y equal to நான் x இது 1 by இது x into 1 by tan θ எழுதலாமா? x into 1 by tan θ1. So 1 by tan θ1க்கு ஃபார்முலா என்னது? cot θ தானே. 1 by tan θக்கு ஃபார்முலா cot θ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அப்போ x into என்ன வந்துரும், cot θ1. இங்க θ1 இருக்கனால நமக்கு இது θ1. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? இப்போ இனி அடுத்தது நமக்கு θ2 எடுக்கணும். அதுக்கு எந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும்? இந்த ட்ரையாங்கிள் தான் எடுக்கணும். ட்ரையாங்கிள் BDC dash. in triangle BDC dash எடுத்தீங்கன்னா இப்போ θ2 இங்க தானே இருக்கு. இதுக்கு நேர ஆப்போசிட் சைடு எது வரும் பாருங்க, இது அவ்வளோ வரும் இல்லையா? ஸோ இது ஃபுல்லா வரும். அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் ஹைச்சி, அப்புறம் இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் பிளஸ் ஹைச் எடுத்திருக்கோமா? நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ tan θ2 ஈக்குவல் டு, நான் இதுல வந்து இதுல எழுதுறேன் DC, இப்படி எழுதுறேன் DC டிவைடட் பை BDன்னு வரும் இது. ஓகேவா? DC அதாவது ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ DC டேஷ் டிவைடட் பை BDன்னு வரும். ஓகேவா? DC டேஷ் டிவைடட் பை BD ஈக்குவல் டு DC டேஷ் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், Dல இருந்து E வரைக்கும் H. அதை நான் எப்படி பிரிச்சு எழுதுறேன் பாருங்க, DE பிளஸ் EC டேஷ்ன்னு எழுதுறேன் டிவைடட் பை BDக்கு வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம் ஈக்குவல் டு DEக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, H கொடுத்துருக்கோம். EC டேஷ் வந்து X பிளஸ் Hன்னு கொடுத்துருக்கோம். H பிளஸ் X பிளஸ் H divided by y. So y நான் இங்க கொண்டு போறேன். இது வந்து tan θ2. So y இங்க எடுத்துக்கிறேன், tan θ2 கீழ எடுத்துக்கிறேன். அப்போ h plus h என்னவா மாறிடும், 2h. அப்போ x plus 2h divided by tan θ2 ன்னு வரும். ஓகேவா? So இத வந்து இதே நான் அதே போல தான் மாத்துறேன். எப்படி மாத்துறேன் பாருங்க, x plus 2h into 1 by tan θ2. So 1 by tan θ2 வந்து என்னவா வரும், நமக்கு cot θ2 வந்துரும். அப்போ y equal to x plus 2h into cot θ2. இத வந்து நான் equation number 2 ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ from equation 1 and 2 பாருங்க, ரெண்டு equationமே நம்ம y equal to தான் எடுத்திருக்கோம், இங்கேயும் y equal to தான் எடுத்திருக்கோம். So அப்போ from 1 and 2 we get என்ன வந்துரும், x cot θ1 equal to x plus 2h into cot θ2 ன்னு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இனி இதை வந்து உள்ள இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுத போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் x cot θ1 equal to x, இது cot θவை உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். cot θ2 plus 2h into cot θ2 ன்னு எழுதுறேன். அடுத்தது இதை இங்க கொண்டு வரேன். அப்போ x cot θ1 equal இந்த சைடு வரும்போது minus x cot θ2 equal to 2h cot θ2 ன்னு வரும். இப்போ இந்த ரெண்டுல இருந்து x வெளியில எடுத்துட்டீங்கன்னா cot θ1 minus cot θ2 உள்ள வந்துரும் equal to 2h into cot θ2 ன்னு இருக்கும். ஓகேவா? சோ அடுத்தது இப்போ நான் எல்லாத்துக்கும் அந்த cot θ இருக்கிறது எல்லாத்துக்குமே நான் மறுபடியும் tan கொண்டு அப்ளை பண்ண போறேன். cot θ1 அப்போ என்ன வந்துரும், 1 by tan θ1 minus 1 by tan θ2 equal to
2h into cot theta 2 க்கு என்ன வரும் 1 by tan theta 2 ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா அப்போ x into எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வந்துடும் tan theta 1 into tan theta 2 கீழே எல்சிஎம் வரும் இங்க tan theta 1 இருக்கிறதுனால மேல அப்போ இங்க என்ன வந்துடும் tan theta 2 மேல வரும் மைனஸ் இங்க theta 2 இருக்கிறதுனால இங்க tan theta 1 வரும் ஸோ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஈக்குவல் டு 2h into 1 by tan theta 2 ஓகேவா ஸோ இப்போ எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும் ஸோ நான் எக்ஸ் இங்கே வச்சுட்டு மீதி இது அப்படியே நான் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வரும்போது எனக்கு என்ன வரும் நான் 2h டிவைடட் பை tan theta 2 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் இன்டூ இது ரெண்டு இதாக இருக்கு ஃப்ராக்ஷனாக இருக்கு இல்லையா ஸோ அப்போ அது ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது தலைக்கு இல்லையா மாறி வரும் டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டருக்கு போகும் நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும் அப்போ இங்கே வரும்போது tan theta 1 into tan theta 2 மேலே வரும் கீழே என்ன வந்துடும் tan theta 2 மைனஸ் tan theta 1 வந்து கீழே வந்துடும் இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் tan theta 2 கேன்சல் பண்ணலாமா மீதி என்னதெல்லாம் இருக்கு அதை அப்படியே எழுதுங்க x ஈக்குவல் டு 2h tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1 ஸோ இப்போ நம்ம x கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஓகேவா ஸோ இனி அடுத்தது நான் என்ன பண்றேன்னா நமக்கு கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க prove that the height that the cloud is located from the ground is இது அதாவது the height that the cloud is cloud ஓட height இது ஃபுல்லா தான் கண்டுபிடிக்கணும் CE cloud-ஓட ஹைட்னா இந்த லேக்ல இருந்து cloud-ஓட ஹைட் இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது x plus h தான் கண்டுபிடிக்கணும் அந்த x plus h வந்து என்னவா இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் x plus h தான் நமக்கு கண்டுபிடிக்க போறோம் சோ அப்போ hence the height of the cloud is நமக்கு the height of the cloud height of the cloud நம்ம பிக்சர்ல என்ன வரும் CE வரும் இல்லையா cloud CE equal to x plus h ன்னு வரும் சோ நான் இப்போ வந்து x வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2h tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1 tan theta 2 minus tan theta 1 plus h ஓகேவா சோ இது அவன x plus h ன்னு நான் எழுதிருக்கேன் இனி என்ன பண்ணலாம் நமக்கு இதுலயே வந்து நம்ம LCM எடுக்க போறோம் LCM வந்து நான் என்ன எடுக்க போறேன் tan theta 2 minus tan theta 1 தான் நான் எடுக்க போறேன் ஓகேவா இது எடுக்கும்போது 2h அப்படியே எழுதலாம் 2h tan theta 1 அப்படியே தான் வரும் plus h into இந்த சைடு இல்ல அப்ப இத இங்க அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிர வேண்டியதான் tan theta 2 minus tan theta 1 அவ்வளவுதான் இனி என்ன பண்ணலாம் 2h tan theta 1 plus h உள்ள ஒன்னு மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க h into tan theta 2 minus h into tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1 equal to இப்போ 2h tan theta 1 இருக்கு minus h tan theta 1 இருக்கா சோ இங்க 2h இருக்கு இங்க 1h இருக்கு சோ 2h ல அப்போ இது மைனஸ் இருக்குறதுனால இங்க பிளஸ் இருக்கு அப்போ இதுல இருந்து இத நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வந்துரும் சோ நான் அத வந்து உங்களுக்கு புரியலனா நம்ம எப்படி என்ன பண்ணலாம்னா h tan theta வை நீங்க காமனா எடுத்துட்டீங்கன்னா உள்ள வந்து 2 minus நான் அத வந்து பக்கத்துல எழுதுறேன் ஃபர்ஸ்ட் 2h tan theta 1 minus h tan theta 1 நான் பக்கத்துல எழுதிட்டு plus h tan theta 2 அங்க எழுதிக்கிறேன் divided by tan theta 2 minus tan theta 1 இப்போ இந்த ரெண்டுல இருந்து நான் எதை வெளியில எடுத்துக்கிறேன் h tan theta 1 நான் வெளியில எடுத்துட்டேன்னா மீதி இங்க என்ன இருக்கும் h tan theta 1 எடுத்துட்டேன்னா மீதி 2 இருக்கா minus இங்க h tan theta 1 எடுத்துட்டா மீதி 1 தான் இருக்கும் plus h tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1 so இப்போ இங்க 2 minus 1 வந்து 1 ஆயிரும் அப்போ h tan theta 1 plus h tan
theta 2 divided by tan theta 2 minus tan theta 1. இப்போ இந்த ரெண்டுலயுமே h காமனா இருக்கிறதுனால நான் h காமனா எடுத்துட்டேன்னா உள்ள என்ன இருக்கும் tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1. so நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட்டோமா பாருங்க h into tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1 கொண்டு வந்துட்டோம் ஓகேவா சோ அப்போ height of the cloud is வந்து இது நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட்டோம் சோ அப்போ hence proved அவ்வளவுதான் சோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு அவ்வளவுதான் ஓகேவா